ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக்கோட தாங்க வந்திருக்கேன். தொடர்ந்து ஹேர் பேக் போடும்போது கண்டிப்பாக முடி வளருங்க. வாரத்துக்கு 2 முறை ஹேர் பேக் போடணும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வாரத்துக்கு 1 முறையாவது கண்டிப்பாக ஹேர் பேக் போடணும். அப்படி போட்டே வரும்போது கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத் ஆகும். வாங்க ஹேர் பேக் பார்க்கலாம். இன்றைக்கி ஹேர் பேக்கான 4 பொருள்: ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, முட்டை, அரிசி, வெந்தயம். இது 4 தாங்க வச்சு நம்ம இன்றைக்கி ஹேர் பேக் போட போகிறோம். நீங்கள் ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி இதை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க, கண்டிப்பாக முடி வளரும். நீங்கள் ஹேர் பேக் போட்டுட்டு முடி வளரலைன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கேளுங்க. அடுத்ததான் நம்ம எடுத்துக்க போகிறது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தாங்க. நான் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் முடி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூனுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு எடுத்துக்கணுங்க. இல்லாட்டி தண்ணி அதிகமாக போயிடும், நல்லா ஜெல் மாதிரி வராது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கரெக்டாக கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணும். அதுக்காக நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிற பதத்துலேயே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்தே லாங் ஹேர் வச்சுக்கிட்டு நான் வீடியோ போடலைங்க. நான் கொஞ்சமாக தான் நான் முடியை வளர்த்துனேன். கண்டிப்பாக நீங்களும் முடியை வளர்த்த முடியுங்க. அதைத்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ஹேர் பேக் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் சைஸ் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இது 200 ml வருங்க. 1 ஸ்பூனுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ், 1 ஸ்பூனுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் நம்ம சேர்த்து வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச வெந்தயத்தையும் அரிசியும் அதில் சேர்த்துக்க போகிறோங்க. கொதி வர ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. நம்ம இப்போ இதில் ஊற வச்ச வெந்தயத்தையும் அரிசியும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுந்துங்க. அந்த அளவில் தான் எடுத்துருக்குறோம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கங்க. அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதோடையே சேர்த்திக்கங்க. வெந்தயத்தோட எசன்ஸும் அரிசியோட எசன்ஸும் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கட்டுங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். அரிசியும் வெந்தயமும் நம்ம முடி வளர்ச்சிக்கு நல்லா உதவும். உங்கள் செஸ்ட் வரைக்கும் இருக்கிற முடியை கூட உங்கள் ஹிப்பு கீழே வளர்த்த முடியுங்க. கண்டிப்பாக ஹேர் க்ரோத் பண்ண முடியும். அடர்த்தியாகவும் கொண்டு வர முடியும், நீளமாகவும் கொண்டு வர முடியுங்க. நீங்கள் தொடர்ந்து ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில், ஃபுட் இன்டேக் எடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஹேர் க்ரோத் பண்ண முடியுங்க. 2 நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் வேறு நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துக்க போகிறோம். நல்லா கொதிச்சிருச்சு. வாங்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச ஃப்ளாக்ஸ் சீட்ஸை சேர்த்துக்கங்க. உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்பூன்னா அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் ஒமேகா 3 கண்டென்ட் இருக்குங்க. அது நம்மளுக்கு முடி வளர்ச்சிக்கு பயங்கரமாக உதவும். அதுவும் இல்லாமல் உங்கள் முடியை மாய்ஸ்சரைசராகவும் ஆகும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். பயங்கர ஹேர் ஸ்மூத்தனிங்காக இருந்துச்சுங்க நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம். நல்ல பெஸ்ட்டு கண்டிஷ்னராகவும் இருக்கும். நிறைய பெனிஃபிட்ஸுங்க. ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை யூஸ் பண்ணும்போது. 3ஐயும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் தாங்க கொதிக்க விடணும். நல்லா அதை கலந்து விட்டுட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதனோட டெக்ஸ்டர் ஓரளவுக்கு ஜெல் மாதிரி கிடைக்குங்க. லைட்டாக அந்த தண்ணி மாதிரி பதத்தை தாண்டி எண்ணெய் மாதிரி கிடைக்கும் பாருங்கள். கொஞ்சம் நேரத்துலேயே அந்த மாதிரி ஜெல் மாதிரி கிடச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் கெட்டியாக கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போவே நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு சூடோடையே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஃபில்ட்ரு பண்ண முடியாது. ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறமே நல்லா இன்னுமே நல்லா கெட்டியாக மாறிடுங்க. நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அந்த சூட்டோடையே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சூடோடையே ஃபில்டர் பண்ணணுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணக்கூடாதுங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டு ஆயில் கன்சிஸ்டன்சியில் வருங்க. உங்களுக்கு தெரியலைனாலும் அந்த ஆயில் மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே கிடைக்கும். நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வந்ததுமே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா நான் ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். 15 மினிட்ஸில் ஆறிடும். அந்த சூடு இல்லாமல் போயிடுச்சுனாலே, நல்லா ஆறிடுச்சுனாலே நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சியில் கிடைக்குங்க. நல்லா கெட்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், கரண்டியில் எடுக்கும்போது பாருங்கள், தெரியுதா? உங்களுக்கே தெரியுதா? இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். நல்ல ஜெல் மாதிரி இருக்கும். கரண்டியில் கீழே ஊற்றும் போது தண்ணி மாதிரி போகவே போகாதுங்க. நல்லா அவ்வளோதாங்க. நம்ம கடைசியாக இன்னொரு பொருள் சேர்த்துக்க போகிறோம். அதுதான் முட்டை. ஒரு முட்டை எடுத்துக்கிறேன் நான். அதில் நம்ம ஒயிட் எக் மட்டும் சேர்த்திக்கலாம். நிறைய பேர் முட்டையில் ஸ்மெல் வரும், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. மஞ்சக்கருவில் தாங்க ரொம்ப ஸ்மெல் வரும். ஒயிட் எக்கில் சுத்தமாகவே ஸ்மெல் வராது. நம்ம அதை மட்டும் எடுத்துக்கலாம். வேணுங்கிறவங்க நீங்கள் மஞ்சக்கருவு கூட அடுத்த ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு ஒயிட் எக் மட்டும் போதும். முட்டையில் மேலே மட்டும் கொஞ்சோண்டு உடச்சி விட்டுட்டு அதை சாய்ச்சிங்கன்னா அந்த ஒயிட் எக் மட்டும் வந்துருங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கலாம்.
முட்டை நம்ம ஹெல்த்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஹேருக்குமே ரொம்ப நல்லது. அதை யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகும். முட்டையில் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குங்க, அது நம்ம முடி வளர்ச்சிக்கு உதவும். இதுவும் முடியை நல்லாவே சாஃப்டாக்குங்க, முடி ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றும் முட்டை யூஸ் பண்ணும்போது. அவ்வளோதான், ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டையை ஊற்றுனதுக்கப்புறம் இது நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா கலந்து விடுங்க. ரெண்டும் ஒன்று நல்லா கலந்து வரணும். உண்மையாகவே கண்டிப்பாக ஹேர் க்ரோத் பண்ண முடியுங்க. நீங்களும் தொடர்ந்து ஹேர் பேக் போடுங்க. ஹேர் பேக் போட்டு ஹேர் க்ரோத் பண்ணுங்கள். ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஹேர் பேக் போடணும். சீக்கிரமாகவே ஹேர் க்ரோத் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே க்ரோத்தை பார்க்கலாம். சீக்கிரமாக என்னங்க, எவ்வளோ நீளமாக வேணாலும் முடியை வளர்க்க முடியும். எவ்வளோ மேலே இருந்தாலும் எவ்வளோ கீழே வேணாலும் முடியை வளர்த்து முடியுங்க. அவ்வளோதாங்க, ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். இந்த மாதிரி ஜெல் கன்சிஸ்டன்சியில் தாங்க கிடைக்கும். அவ்வளோதாங்க, வாங்க ஹேர் பேக் போட்டுக்கலாம். நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. கண்டிப்பாக ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். வாங்க ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே ஹேர் பேக் அப்ளை பண்ணணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அந்த கொஞ்சம் முடியிலையும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ஃபில், எட்ஜில், முடியில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் கண்டிப்பாக ஹேர் பேக் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி பிரித்து ஒரு இடம் விடாமல் நல்லாவே ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணி விடணுங்க. நல்லா மசாஜ் செய்யும்போது அந்த ஹேர் பேக் ஃபுல்லாக நம்ம தலையில் இறங்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா சீராக கிடைக்குங்க. இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க. ஹேரை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் 20 to 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஷாம்பு யூஸ் பண்ணும்போது அப்படி ஸ்ட்ரைட்டாக ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது லைட்டாக தண்ணி கலந்து அதை கலந்து விட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நல்லா ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பன் போட்டுட்டு 20 to 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி தாங்க கிடச்சிருக்கு. நல்ல முடி ரொம்ப சாஃப்டாகவும் சில்கியாகவும் நல்லா ஸ்மூத்தாகவும் கிடச்சிது. இது ஒரு பெஸ்ட்டு ஹேர் கண்டிஷ்னருங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். உங்கள் முடி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, ரொம்ப கேர்லி ஹேராக இருக்குது. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நல்ல பெஸ்ட்டு ஹேர் கண்டிஷ்னருங்க. யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகும். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது இன்னும் கூட என் ஹேரில் கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. அதனால தான் ஹேர் இப்படி இருக்குங்க. நல்லா காய்ச்சதுக்கப்புறம் இன்னுமே ஹேர் சூப்பராக வந்து பழைய முடிக்கும் இப்போ முடிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க. கண்டிப்பாக ஹேர் பேக் போடுங்க. ஹேர் பேக் போட்டு ஹேர் க்ரோத் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹேர் க்ரோத் பண்ண முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.